அது வந்து மேனரிசத்தில் வருவது. அது பாணி வந்து அந்த சொற்களை சொல்லுகின்ற முறை, அவர்களுடைய அல்லது அந்த மொழி நடை இதெல்லாம் சேர்ந்து அது பாணி ஆகின்றது. அது சொல்லலாம். அது நான் புரிஞ்சது, நீங்க வேகமா அதை தாண்டி போறீங்கன்னு. இந்த கூட கேட்கும் போது ரெண்டும் இணைந்து வருவது போல ஒரு தோற்றம் வந்தது. அதனால தான். நன்றி. வேறு நான் இப்பொழுது நன்றி பைனாசர் அவர்களே. அந்த நினைவு திறனை பற்றி பேராசிரியர் வந்து கபிலன் எங்கள் கல்லூரியில் இருக்காரு. கலைஞரும் கருணையும் என்ற நூல் வந்து வெளியிட்டு இருக்கிறார். அதுல எந்த விதமான மாறுபாடு இல்லை. அவருடைய நினைவாற்றல் இல்லாம வரைய முடியாது. அதனால மேடை பயிற்சி ஆரம்பமே சொல்றாரு. மேடை பயிற்சி நின்று கொண்டு 3 நாள் மனப்பாடம் செய்யணும், வீட்டு எல்லாரும் முன்னாடி இருந்து பண்ணினார். கண்டிப்பா நினைவு நம்ம பேச்சுக்களுக்காக மட்டும் இல்ல, பொதுவாக நினைவாற்றலை பத்தி ரொம்ப பெருமைக்கிறோம் எல்லாமே. ஆமா, பேச்சுல ரொம்ப எவ்வளவு ஆண்டுகளா இருந்தாலும் அந்த ஆண்டு காலம் நேரம் அந்த இடச்சூழல் எல்லாவற்றையும் யாருக்கா ஒண்ணுதான் நினைவில் இருக்கும். இந்த ஆண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர், இந்த மாதம்னு சொல்லுவாங்க, இந்த நேரம் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு எல்லாமே நினைவில் இருக்கு. அடையாளம் காண்பது கூட அம்மையார் சொல்றது போல. அதனால அது போல ஒரு நினைவாற்றல் சக்தி வேறு யாருக்குமே இல்லை. அதை நம்ம அதை எவ்வளவு வேணாலும் பாராட்டி சொல்லலாம். அதில் கலைஞர் வந்து தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். மகிழ்ச்சி. வேற யாராவது கருத்து சொல்றதா இருந்தால் சொல்ல. நாம் இந்த கருத்தரங்கை ஆய்வரங்கை சரியான நேரத்தில் நிறைவு செய்கிறோம். அந்த வகையில் நன்றி. 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 சான்றோர்களே, இந்த அமுறை பொறுத்தவரை, நுண்கலைகள் என்ற அமுறை பொறுத்தவரை 4 கட்டுரைகள் இங்கே வழங்கப்பட்டன. ஒன்று, இசைக்கல்லூரி முதல்வர் ராமகௌசல்யா அவர்கள் தமிழர் கண்ட இசைக்கருவிகள் பாதுகாப்பு முறை என்ற வகையில் கட்டுரை வழங்கினார்கள். பேராசிரியர் வெங்கடேசன் அவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் ஆட்டுவித்தல் கலை என்ற ஒரு கட்டுரை வழங்கினார்கள். 3வதாக காரைக்கால் ஔவையார் கல்லூரியுடைய முதல்வர் ரூபிச்சந்திரா அவர்கள் நாடக கீர்த்தனை ஆதி நந்தாவன பிரளயமும் ஆன்மீகம் என்ற கட்டுரை வழங்கினார்கள். 4வதாக மதுரை பல்கலைக்கழக கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பழனிதாசன் அவர்கள் கலைஞரின் பேசும் கலை வளர்ப்போம் என்ற வகையில் இந்த கட்டுரை வழங்கினார்கள். 4 பேருமே தங்களுடைய கட்டுரைகளை மிக அழகாக வடிவமைத்து ஆய்வு நோக்கத்திலேயே ஆய்வுப்போக்கில் இந்த கட்டுரை இங்கே வழங்கிய திறன் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கும் அவர்கள் மிக சுருக்கமாக பதிலளித்தாலும் கூட சரியான பதிலை நேரடியாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலையும் நாம் இந்த கருத்தரங்கு வெற்றி பெற்றதாக சொல்ல வேண்டும். இந்த நுண்கலைகள் என்ற அரங்கு என்பது உண்மையிலேயே ஒரு சிறந்த அரங்காக இங்கே அமைந்திருக்கிறது. ஆட்கள் குறைவாக இருந்தாலும் கலையில் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் தான். எல்லோருமே கலையில் சிறந்தவராக தேர்ந்தவராக இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் லட்சம் பேரில் ஒருவர் ஒரு கலையில் சிறந்தவராக இருக்கலாம், அவரே கலைஞராக இருக்கலாம். அந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது இந்த அரங்கு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அரங்கு. இந்த 4 பேருக்கும் இந்த அரங்கின் சார்பாகவும் கருத்தரங்கை பொறுப்பாளர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா அரங்கு நிறைவடையும் போது சொல்றது நல்லா இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. டாக்டர் பாண்டியன், கவிஞர் பேகன் என்று பெயர். ஏறத்தாழ 2 லட்சம் கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். கவிஞர் மேல் உலா பாடியிருக்கின்றேன். தமிழோடு தூது பாடியிருக்கின்றேன். ஆங்கிலத்தை அவருக்கு நியூலஜி ஆன் டாக்டர் கலைஞர் என்று சென்ற பிறந்த நாள் போது பாடியிருக்கின்றேன். கலைஞருடைய பற்றி சில செய்திகள் இங்கு தெரியாத செய்தி சொல்லத்தான் வந்தேன். அவருடைய பேச்சாற்றலை பற்றி ஒரு தீசிஸ் எழுதி ஏல் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு ஒரு புத்தகம் தயாராகி வந்திருக்கிறது. அது தெரியுமா தெரியாதா? கலைஞருடைய கட்டுரை நயத்தை பற்றி இன்னொரு பல்கலைக்கழகம் ஒரு பெரிய தீசிஸ்க்காக புத்தகம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கலைஞர் பற்றிய அவருக்கு டாக்டரேட் வந்து பல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு கிவ் ஹிம் என்கிற செய்தியை சொல்றதுக்காக தான் வந்தேன். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.